முடிவுக்கு வந்த 15 வருட காதல் வாழ்வு, ஜெயம் ரவியினுடைய விவாகரத்துக்கு தனுஷ் காரணமா, தீயா பரவுற ஃபோட்டோ குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ சமீப காலமாகவே பார்த்தீங்கன்னா திரை பிரபலங்கள் அடுத்தடுத்து தங்களுடைய திருமண வாழ்க்கையை முறிச்சுக்கிறாங்க. தனுஷில் ஆரம்பித்து சமந்தா, அமலாபால், ஜிவி பிரகாஷ் அப்படிங்கிற மாதிரியா இந்த லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெருசாக போயிட்டுருக்குது. இப்போ இந்த பட்டியலில் ஜெயம் ரவியும் இணைஞ்சிருக்கிறாரு. இன்னைக்கு அவர் தன்னுடைய விவாகரத்து செய்தியை அதிகாரப்பூர்வமாகவும் அறிவிச்சிருக்கிறாரு. ஆனால் சில மாதங்களுக்கு முன்னாடியாவே இப்படி ஒரு தகவல் மீடியாவை சுற்றிட்டு வந்துச்சு. அதனால் இது பெரிய அளவில் ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தலை அப்படின்னாலும் ஒரு மிகப்பெரிய மன வருத்தத்தை கொடுத்துருக்குது. ஏன்னா ஜெயம் ரவி எல்லார்கிட்டையுமே ரொம்ப யதார்த்தமாகவும் இயல்பாகவும் பழகக்கூடியவர். அவர் ஆர்த்தியை எந்த அளவுக்கு நேசித்தார் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்களுடைய பிரிவு ரசிகர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாததாக தான் இருக்குது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த விவாகரத்துக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியா இப்போது பலருமே தோண்டி துருவ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதுக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் தனுஷ் ஒரு முக்கிய காரணம் அப்படிங்கிற செய்தி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்குது. அதாவது ஆர்த்திக்கும் தனுஷுக்கும் சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அதில் 2 பேருமே வாக்குவாதம் செஞ்சபடி இருக்கிற ஃபோட்டோவும், ஜெயம் ரவி அப்செட்டில் இருக்கிற ஃபோட்டோவும் வெளியாச்சு. அந்த ஃபோட்டோவை இப்போ ரசிகர்கள் வைரல் பண்ணி இந்த பிரச்சனை தான் இப்போ பூதாகரமாக வெடிச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்க. ஆனால் தனி ஒருவன் பட வெற்றியை முன்னிட்டு நடந்த பார்ச்சியில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. அதில் 2 பேருமே யதார்த்தமாக தான் பேசியிருக்கிறாங்க, சண்டை இல்லை அப்படிங்கிற மாதிரியா ஒரு தரப்பினர் சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஃபோட்டோவில் த்ரிஷா முகத்தை சீரியஸாக வச்சிருக்கிறத பார்த்தா வாக்குவாதம் போல தான் தெரியுது. இதைத்தான் சோஷியல் மீடியா தரப்பில் ஒரு காரணமாக சொல்கிறாங்க. ஆனால் இத்தனை வருடங்கள் கழித்து இது விவாகரத்தில் முடிகிறதுக்கு காரணம் என்ன? ஒருவேளை பழைய சண்டையை மனசில் வச்சு தனுஷ் தம்பதிகளுக்குள்ள பிரச்சனையை மூட்டி விட்டுட்டாரா அப்படிங்கிற மாதிரியான ரீதியிலையுமே ஒரு பேச்சு கிளம்பி இருக்குது. முன்னதாக அமலாபால், சமந்தா விவாகரத்துக்கு கூட தனுஷ் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. அதே தான் இப்பையும் சொல்லப்படுது. சீக்கிரமே இதனுடைய உண்மை காரணம் என்ன அப்படிங்கிறத சினிமா விமர்சகர்கள் புட்டு வைப்பாங்க அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை. ஸோ அதுக்கப்புறமா இது குறித்த உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறத நாமளும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணலாம். ஸோ எனிவே கண்டிப்பாக ஜெயம் ரவி அண்ட் ஆர்த்தி இவங்களுடைய பிரிவு பார்த்தீங்கன்னா அவருடைய ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மன வருத்தம் அப்படின்ட்டு தான் சொல்லணும். ஸோ இந்த செய்திகள் சில மாதங்களுக்கு முன்னாடி வெளியாகும்போது கூட இது வெறும் கிசுகிசுவாக மட்டும்தான் இருக்கணுமே தவிர இதில் எந்த ஒரு உண்மையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியா அவருடைய ரசிகர்கள் ரொம்பவே ஆதங்கப்பட்டாங்க. ஸோ இப்போ அந்த செய்தி உண்மையான தகவலாக, அதுவும் ஜெயம் ரவியை அஃபிஷியலாக ஷேர் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அவருடைய ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேதனையில் இருக்கிறாங்க. ஸோ இனி இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.